இரவில் தான் நீங்கள் வராகியை கும்பிடணும், அதுதான் அவளுக்கான உகந்த நேரம் அப்படிங்கிறது. இன்றைக்கி இருக்க கால ஓட்டத்தில் இரவுங்கும் போது எல்லாரும் இங்கே இன்றைக்கி இருக்க அவனோட வாழ்க்கை சூழலில் வந்து இரவு உட்காரும் போது அவனுக்கு கொட்டாவி தான் வந்துட்டு இருக்கும். தூக்கங்கிற ஒரு எண்ண அலைகள் வந்து ஒத்து இருக்காது, நமக்கு அது சீராகவும் இருக்காது. அதனால தான் நான் பலமுறை என்ன சொல்கிறது, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் வராகியோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி விளக்குங்களை சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றுங்க. ஒரு தலவாழை இலை போடுங்க. முதல் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க இல்லை ஏற்கனவே இருக்கிறவங்க ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிக்கணும். தலவாழை இலை போட்டு வெத்தலை பாக்கு நீங்கள் பழம் வச்சுருங்க. இது போக என்ன அவல் பொரிக்கடலை, இப்போ எல்லாருக்குமே நம்ம அந்த இதில் தான் வரும். அவல் பொரிக்கடலை இங்கே தேவையில்லை, அந்த நீங்கள் சற்றே விட்டலாம். இதுக்கு போக என்னென்னா சோளம் வைக்கலாம், கோதுமை வைக்கலாம், ஏன் கோஸு கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி உணவு சார்ந்து இந்த மாதிரி கீரை வகைகள், அன்னாச்சி பழம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு என்ன முடியுதோ அன்னாச்சி பழம் நீங்கள் வைக்கலாம். கரும்பு நீங்கள் வைக்கலாம். இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டேன். இது அப்புறம்னா எல்லாத்தையும் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மக்காச்சோளமோ கோதுமையோ கரும்போ இல்லை. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.